என்னுடைய யூடியூபர்ஸுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். அதாவது இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை உங்களுக்காக முன்வைக்கின்றேன். என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கின்றனவா அல்லது உங்களை காயப்படுத்துகின்றனவா என்று தெரியவில்லை. அதற்காக நீங்கள் கொமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு முதற்கண் நன்றி சொல்லிக்கொள்கின்றேன். அடுத்து என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு என்றும் நான் நன்றியுடையவளாக இருப்பேன். அதாவது இன்று எதனை பற்றி நான் உங்களுக்கு கருத்து சொல்ல போகின்றேன். அதாவது ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் அடிக்கடி விமர்சிக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்குரிய காரணம் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு சமூகத்திலே நிறைய பெண்கள் உயரளவிலேயும் மனதளவிலேயும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் அவர்கள் எவ்வளவு தான் கல்வி கற்றிருந்தாலும் சரி, எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் சரி, அவர்களை புகுந்த வீடுகளிலே உண்மையிலே மதிப்பு தருவதில்லை. அது ஒரு கவலை தரும் ஒரு விடயமாகும். சொல்வார்கள் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்று. ஆனால் சில பெண்கள் உண்மையாக நல்ல படித்த சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற ஒரு பெண்ணால் கூட ஒரு குடும்பம் என்ற ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருந்து பலவற்றை சமாளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. அதாவது தன்னுடைய வீட்டு மனிதர்களை மனுசரித்து போகணும், அதே நேரம் தன்னுடைய பூந்த வீட்டுறவுகளையும் ஒரு பெண் சரிசமமாக மதித்து பேண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றால், உண்மையிலே அவளுக்கும் மனதென்று ஒன்று இருக்கின்றது, அவளுக்கும் அபிலாசைகள் இருக்கின்றது. ஆண்களே, என்னுடைய நட்பு வட்டங்களே, உங்களுடைய வீட்டிலும் ஒரு சகோதரியாக, தாயாக, உங்களுடைய நண்பியாக, உங்களுடைய காதலியாக ஒரு பெண் வீட்டிலே இருப்பார். அவர்களை முதலில் நீங்கள் மதிக்க பழகுங்கள். முதலாவது நான் சொல்வது அதுதான். உதாசீனம் செய்யாதீர்கள். ஆண்களையும் மதிக்க வேண்டும், அதே நேரம் நீங்கள் பெண்களுக்கு முதலில் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்ற வேண்டும். அதற்காக ஆடம்பரமாக ஒரு பெண் வாழ்கின்றாள் என்றால் அது வரவுத்தக்கதான் ஒரு பெண் செலவு செய்ய வேண்டும். அது நான் கூற விரும்பவில்லை. இருந்தாலும் பெண்களை உண்மையில் ஒரு தாயாக, ஒரு தெய்வமாக மதித்து நடவுங்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள். அவருடைய கல்விக்கும் அந்தஸ்துக்கும் அவருடைய தொழிலுக்கும் முதலில் மதிப்பு கொடுங்கள். விட்டு கொடுத்து வாழுங்கள். விட்டு கொடுத்தால் யாரும் கெட்டு போவதில்லை. இது என்னுடைய பழமொழி. நன்றி நண்பர்களே. இந்த கருத்தை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நட்புடன் சிந்து பைரவி. நன்றி.